எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியவர்களை எல்லாம் தாழ்ந்து வணங்கியும் முன்னை தவத்தின் பயனாக தவத்தின் ஈட்டம் காரணமாக சிவஞான செய்திகளை நுணுகி அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்னை தொடர்ந்து வரும் அன்பர்களுக்கு எல்லா சிவநலன்களும் எய்தப் பெற வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி வாழ்த்தியும் இந்த சிவஞான வேள்வியை ஏழ்ஞான பூஜையை இங்கே தொடர்கிறேன். தொடர்ந்து நமது சைவ சமயத்திலே நிகழ்ந்த அற்புத வரலாறுகள், திருவந்தெழுத்து, திருநெரும்புதலான சாதனங்களின் பெருமைகள் இவைகளெல்லாம் உரைத்து வருகிறேன். அந்த வகையிலே வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்று கடற்சிங்க நாயனார் நமது சேக்கிழார் பெருமானால் நந்தநாதனாம் நம்பியார் என்றார் நம்பி என்று சொல்லப்பட்ட பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள், சேக்கிழார் பெருமான் இந்த மூவருக்கும் ஒரே நாளில் வைகாசி பரணி நட்சத்திரத்து அன்று குரு பூஜை வருகிறது. முன்னதாக கடற்சிங்க நாயனாரை பற்றியும் திருமுறை கண்ட வரலாறு என்ற தொடரிலே நம்பியாண்டார் நம்பிகளை பற்றியும் தனித்தனியாக இரு பதிவுகள் வெளியிட்டிருக்கிறேன். இப்பொழுது நமது சேக்கிழார் பெருமானை பற்றி போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எழுந்தது. எண்ணத்தை சொல்வது என்றே தெரியவில்லை. ஒருவன் முழுவதுமாக பெரிய புராணத்தை உற்று உணர்ந்து ஊறி கற்று சிந்தித்து தெளிந்து உணர்ந்து விட்டால் அவனுக்கு இந்த ஜாதி குல பேதம், மொழி பேதம், திசை பேதம், தேச பேதம், எவ்வளோ என்னென்ன பேதங்கள் உண்டோ, எளியவன் வறியவன் என்னென்ன பேதம் உண்டோ அவ்வளவு மாசுகளும் இந்த இறைவனுக்கும் இந்த உயிருக்கும் தடையாக இருக்கக்கூடிய அவ்வளவு மாசுகளும் முற்றிலுமாக நீங்கிவிடும். இதெல்லாம் முற்றிலுமாக கற்றுக்கொள்ளாதான் மொழியை வைத்து ஆன்மீகத்திற்கும் மொழிக்கும் என்ன சம்பந்தம்? மற்ற உலகியல் வாழ்க்கை வேறு, ஆன்மீக வாழ்க்கை வேறு. ஆன்மீக வாழ்க்கையில் ஏன் மொழி வருது, ஏன் ஜாதி வருது, ஏன் குலம் வருது? இவ்வளவு ஒரு இழிந்த மக்கள்லாம் இந்த சைவ வேடம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள்னா இவரெல்லாம் திருமுறைகளை கற்று உணரவில்லை. சேக்கிழாரோட பெரிய புராணத்தை முற்றிலும் கற்று உணரவில்லை, உணர்ந்து தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருள்நூல்னா நேரடியாக இதை கற்றுக்கொண்டு அந்த திருமுறைகள் இருக்கிற 1 முதல் 11க்கு மீதமுள்ள திருமுறைகள்ல இவைகளெல்லாம் கற்று அந்த வழியிலே நாம் போனால் நேரடியாக எளிதாக இறைவனோட திருவடி கூடிவிடலாம். பெரிய புராணம் அப்படி செய்கிறது. அடியாறுகளுக்கு அடியானாகக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை விரித்து உரைத்து உள்ளத்திலே கல்வெட்டு மேல் பதிய செய்து அன்று சுந்தரமூர்த்தி சாமிகள் வழியாக திருத்தொன்று தொகையை கொடுத்து எளிய வழியை இறைவனை நோக்கி பயணிக்க உயிருக்கு இறைவன் வகுத்து கொடுத்தார் அல்லவா, அந்த அடியாருக்கு அடியன் என்ற அந்த மாண்பை இங்கே விரித்து ஓதுகிறார். இந்த விரித்த அளவிலே சிவலோகத்திற்கு செல்லக்கூடிய பாதை விரிந்து நமக்கு வழிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை உயிரை ஏற்றுவிக்கக்கூடிய அவ்வளவு ஆற்றல் உள்ள, இறை ஆற்றல் உள்ள, சிவன ஆற்றல் உள்ள பெருமானும் பெருமாட்டியுமே அருட்செல்வமாக உறைந்துள்ள அந்த நூல் தான் பெரிய புராணம். இந்த வரலாறு எல்லோருக்கும் தெரியும். பெருமான் தான் அடி எடுத்து கொடுத்தாரு உலகலாம் என்று சேக்கிழார் பெருமானுக்கு இந்த பெரிய புராணத்தை நான் தொடர்ந்து இப்போ சொல்கிறேன். உலகலாம் உணர்ந்து அவர் உலகலாம் என்று அடி எடுத்து கொடுக்க உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மலிவேன் என் கங்கையை சூடியுள்ள பிறையை சூடியுள்ள கங்கை நீர் நிறைந்த சடாமுடியை உடையவர், அழகில் சோதியன் பேரொளி பழம்பாக இருப்பவர், இந்த 36 தத்துவங்களை எல்லாம் கடந்தவர். அவர் நமக்காக உலக இயக்கத்திற்காக, உயிர்கள் இயக்கத்திற்காக, உயிர்களுக்கு நன்மையை விளைவிப்பதற்காக அம்பலத்து ஆடுவான். அப்படிப்பட்ட இறைவனுடைய மலர் போன்ற சிலம்படியை, சிலம்பு அணிந்த ஆர்க்கக்கூடிய அந்த அடியை வாழ்த்தி வணங்குவான், போற்றி வணங்குவான் என்று இங்கே தொடர்கிறார். ஏன்னா தில்லையில் தான் அங்கே நடராஜ பெருமான் தான் உலகலாம் என்று எடுத்துக் கொடுக்கிறார். அப்போ என்ன சொல்றாரு, உடனே இந்த தில்லையில் நான் இப்போ எனக்கு உலகலாம் அறிந்து ஓதற்கறிவேன்னு அடி எடுத்து கொடுத்தார் இல்லையா, அந்த பெருமானுடைய திருவடியை நீ தொழுதாலே இந்த உயிருக்கு இறைவனால் இந்த கொடையாக இந்த உடல் கிடைத்தது இல்லையா, இந்த கொடையான இந்த உடலை அகக்கரணங்களையும் புறக்கரணங்களையும்
கை கொண்டு இந்த உயிர் பற்றி கொண்டு கருவியாக நேரடியாக இறைவனை அடைந்துடலாம்னு சொல்றார். எப்படின்னா இந்த உடலை கொண்டு இறைவனை மனம், மெய், வாக்கு இவைகள் மூலமாக எப்படியெல்லாம் ஆச்சாரியர்கள் நமக்கு ஆற்றி இருக்கிறார்களோ அந்த வழியில் நாம் சென்று வழிபட்டால் ஊனடைந்த உடம்பின் பிறவியை, ஊன் எலும்பு, சதை, ரத்தம், நரம்பு இந்த மண்டலங்களால் ஆனது, இதில் இறைவன் புகுத்தியிருக்காரு. ஆனால் இந்த உயிரை இந்த உடலில் புகுத்தலைன்னா இந்த உயிர் நேரடியாக அடைய முடியாது இறைவனை, இந்த கருவிகரணங்கள் இல்லைன்னா. அதனால கொடையாக கொடுத்திருக்கிறார். இவைகளை முறையாக பயன்படுத்தி நீ இறைவனை அடையணும்னா தில்லையில் இருக்கக்கூடிய நட்டப்பெருமான், 5 வழி ஏற்றக்கூடிய நட்டப்பெருமானுடைய திருவடியை தொழி. ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சார்மால். உறுதி என்னன்னா சிவனோட கழல் கை கொடுது. தேனடைந்த மலர் பொழில் தில்லையில், தேன் நிறைந்த பொழில் பிரிற்றக்கூடிய மலர்களை உடைய பொழில்களால் சூழப்பட்ட தில்லையில் மாநடம் செய். சாதாரண நடம் சுயநலத்திற்காக அல்ல, பிற உயிர்களுக்காக ஆடக்கூடியது, இடையறாது ஆடக்கூடியது, தொடங்கினதும் தெரியாது முடிவும் கிடையாது. சூக்ஷ்மமாக ஆடிக்கிட்டு தான் இருப்பார். உலக அழிவுக்கு அப்புறமா ஆட்டம் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கணும், இல்லைன்னா இயக்கம் இல்லாமல் போயிடும், சூக்ஷ்ம இயக்கம் உயிருக்கு இல்லாமல் போயிடும். அப்படி ஆடக்கூடிய மானடம் செய் வரதர். வரதர் நாமம் நமச்சிவாய் என்ன பாருங்க, அந்த வரதங்களை கொடுக்கக்கூடிய இறைவன் அவருடைய பொற்றாலை தொழுதால் இந்த உடல் அதோட உறுதி பொருளாகிய சிவசாயி நிலையை அடைந்து விடும் என்று நமக்கு ஆற்றுப்படுத்துகிறார். இந்த திருத்தொன்றர்கள்லாம் நீ சொல்ல வரீங்களே, இது எப்படி உங்களால் சொல்ல முடியும்? அருளில் நீர்மை திருத்தொண்டு அறிவரும் தெருளில் நீர் இது செப்புதற்காமினின் விரலில் மெய்மொழி வானிழல் கூறிய பொருளில் ஆகும் என புகழ்வாம் என்று. அருளில் நீர்மை திருத்தொண்டுனா அதாவது அருள் வயப்பட்டு அதிலேயே நின்று இருக்கக்கூடிய, அதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாத, சிவத்தை தவிர எதையும் சிந்திக்காத இப்படி பேரருளுடைய அடியார்களுடைய பெருமையை, அதெல்லாம் அறிவதற்கே அரிய பெருமைகளே. அந்த பெருமைகளை அறிந்து உணர முடியாது. இந்த அடியார்களோட பெருமை எப்படி சிவத்தின் பெருமையை நீ உணர முடியாதோ, இப்படி அருளின் நீர்மையாக நிற்கக்கூடிய, அந்த உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களோட தன்மையை உணர முடியாது. இதை நீ தெளிவில்லாத நீ எப்படியா செப்ப முடியும்னு நீங்க கேட்டீங்கன்னா தன்னை இறக்கி சொல்லிப்பார்கள் ஆச்சாரியர்கள். நீ இதை எப்படியா சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க வினைவினால், நான் சொல்லலையா, மறுச்சி இல்லாத அந்த வானிழல் இருக்குது சிவபெருமான் நான் தியானிக்க தியான பொருளாக அவர் கூறிய வழி நான் இவைகளையெல்லாம் சொல்கிறேன் என்று விளங்குகிறார். தெருளில் மெய்மொழி வானிழல் கூறிய பொருளில் ஆகும் என புகழ்வாம் என்று. இதற்கு வித்து இருக்கு, நான் அதை சொல்றேன். சொல்லும் பொழுது வித்து சொல்றேன். ஏன் இவர் நானா பாடலை, மேலே இருந்து இறைவன் உணர்த்த பாடினாரு. இந்த பூலோகத்தை, இந்த பூலோகம்னு சொல்லுவாங்களே தமிழக அந்த நில அமைப்புலாம் இவர் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இவர் போய் எல்லா இடத்துக்கும் போய் சென்று இருக்க முடியாது. கடல்கள், நதிகள், மலைகள், சுரங்கள் இவைகளெல்லாம் கடந்து எல்லாம் போயிருக்கவே முடியாது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு அமைச்சராக இருந்தாலும் தமிழகம் முழுவதும் இந்த திருக்காலத்தை போன்ற இடங்களுக்கெல்லாம் அவர் சென்று வந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. பல தலங்களுக்கு சென்றிருக்கலாம், எல்லா தலங்களுக்கும். எல்லாமே தியான பொருளாக ஈசன் உணர்த்த பார்த்தீங்கன்னா எந்தெந்த தலம் எந்த பக்கம் இருக்குதோ அப்படிலாம் அந்த அமைக்கப்பட்டிருக்குது. அதை உற்று நோக்கினாதான், அந்த வரலாற்று முறையில் உற்று நாம் நோக்கினோம்னா நமக்கு தெரியும். இதற்கு என்னன்னா இந்த பெரிய புராணத்தை பாருன்னா, இதற்கு மூலம் என்னன்னா, மற்ற இதற்கு பதிகம் வன் தொண்டர் தான் புற்றிடத்து எம் புராணர் அருளினார். அந்த திருத்தொண்டர் தொகை எப்படி சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்றாருன்னு இங்க ரொம்ப கவனிக்கணும். புற்றிடத்து எம் புராணர் அருளினார் சொற்ற, அவரோட அருளால சொற்றன்னா அங்க பெருமான் உணர்த்த வன்தொண்டர் சொல்றாரு. திருத்தொண்டர் தொகை பெருமானே அருளியது, ஆனா சுந்தரமூர்த்தி சாமிகள் வழியாக. இதுதான் முக்கியமா நம்ம புரிந்து கொள்ளணும். சொற்ற புராணர் அருளினால் சொற்ற மெய்த்திரு தொண்டர் தொகை என பெற்ற நல்பதியும் தொழப்பெற்றதால். நான் இப்போ இந்த பெரிய புராணத்தை உரைக்கிறேன்னா, இதற்கு மூல வித்து அது. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, அந்த மெய்ப்பதிகத்து அடியார்களே, அந்த மெய்ப்பதிகத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகளால் தொகுத்து சுட்டப்பட்ட அடியார்களை நந்தநாதனான் நம்பியாண்டார் நம்பிகள் புந்தியார புகன்ற வகையினால் வந்தவாறு வழாமல் இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நம்பியாண்டார் நம்பிகள் பொல்லா பிள்ளையார் அருள் பெற்றவர்,
ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒவ்வொரு பாடல், சில நாயன்மார்களுக்கு 2 பாடல். அப்புறம் ஞானசம்பந்தருக்குலாம் நிறைய எழுதியிருக்காரு. ஞானசம்பந்தருக்கு அப்போ இருக்கு திரு ஏகாதச மாலை, ஞானசம்பந்தருக்கு 6 பதிகங்களை வந்து பதிகம்னு சொல்ல முடியாது, 6 போற்றுதல் மொழிகளை தொகுத்து எழுதியிருக்கார். தனித்தனி தலைப்பில் பல பாடல்கள் கொண்டதை தொகுத்து எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த அவரை வந்து குருவாக சொல்கிறார், தன்னுடைய தலைவன் சொல்கிறாரு. யார்? இந்த அந்த மெய்ப்பதிகத்தை அடியார்களே, அந்த திருத்தொண்டர் தொகையிலே இறைவனால் சுந்தரமூர்த்தி சாமிகள் வழியாக தொகுத்தளிக்கப்பட்ட அந்த மெய்ப்பதிகத்தை அடியார்களை நந்தன் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி புந்தியார புகுன்ற வகையால் அந்த பொல்லா பிள்ளையாரை வணங்கி 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 அவரோட புத்தியில் வர வர அவர் வந்து எப்படி விரித்து புகன்றிருக்கிறாரோ, வகை செய்திருக்கிறாரோ அந்த வகையினால் வந்தவாறு வழாமல் வழங்குவான்னா மேலிருந்து மெய்ஞானத்தை சாமி கொடுக்கவும் இவர் அதை வந்து வழிப்படுத்தியிருக்காரு. அதையும் நான் கொண்டு அந்த திருத்தொன்ற தொகையை வந்து மூலவித்தாக வைத்து இதை விரித்து ஓதுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ இது என்னன்னா, சிவபெருமானை இவர்களை கருவியாக கொண்டு இந்த தொண்டர்களோட திருத்தொண்டர்களோட புகழை இப்படி நமக்கு விரித்து கொடையாக அருளியுள்ளார். இதை முழுமையாக மீண்டும் சொல்கிறேன், இந்த ஜாதி புத்தி, குல புத்தி, அந்த அவனை வந்து அந்த நன்னு திட்டுறது, இவனுக்கு சிவாச்சாரியாருன்னு திட்டுறது, இவன் இந்த குலத்தை சேர்ந்தவன், இந்த இழி குலத்தவன் சேர்ந்தவன் இருக்குது, அவன் அங்கே இருந்துக்கிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இவனை இழி குலத்தவன் இந்த இழி குலத்தவன் நோக்கிறது. ஒரு அந்தனர்களும் சரி சிவாச்சாரிகள் அவர்களும் அடுத்த குலத்தவர்களை இழிந்து நோக்கினா அதோட அழிவு தான் சாற்றும். இறைவனோட திருவர்களுக்கு ஆளாக முடியாது. அதேபோல் அடுத்தடுத்த குலத்தில் உள்ளவர்களும் அதற்கு மேல் உள்ள குலத்தவோ இணையாக உள்ள குலத்தவர்களையோ இழித்து பேசுதல், இதெல்லாம் ஒரு கேவலம். அது உலகிகளுக்காக இறைவன் தான் படைக்கிறார். ஆனால் சிவ வழிபாடு என்று வந்து அந்த வட்டத்திற்குள் வந்து விட்டால், ஏக இறை சிவன் என்ற ஒரு ஆட்சி எல்லைக்குள் வந்து விட்டால், இந்த ஜாதி இழிவு, குல இழிவு, மொழி இழிவு, இது சம்ஸ்கிருதம், தமிழ், ஜியோ கடவுள், இந்த இழிவு எல்லாமே அங்கே போயிடும். தேச இழிவு, திசை இழிவு, என்ன சமய இழிவு. 6 சமயத்தார்களும் சேர்ந்து தான் ஞானசம்பந்தரோட போகிறாங்க. அகச்சமயத்தார், பல்வேறு சமயத்தார். அகப்புற சமயத்தை சேர்ந்த மாவீரர் கோலத்தில் உள்ளவர் தான் சாமி. அந்த கோலத்தை எடுத்துக்கிட்டு தான் மானக்கஞ்சாரனார் இல்லத்துக்கு வந்து தலைமையை வாங்கிக்கிறார். வைரவர் கோலம், அதுவும் அகப்புற சமயம். அகச்சமயம் கூட இல்லை நம்ம சைவத்தில். அதில் அந்த கோலத்தில் தான் அந்த சிறு தொண்டர் வீட்டுக்கு வர்றாரு. இதில் என்ன சமய வேறுபாடு இருக்குது? சிவன் ஒருவர் தான் கடவுள்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அங்கே எல்லாமே அடிபட்டு போயிடுகிறது. தேசம், திசை எல்லாமே அடிபட்டு போயிடுது. இந்த நிலையை நீங்கள் எய்த செய்வது இந்த பெரிய புராணம். எல்லாமே அந்த குலங்களெல்லாம் சுட்டப்பட்டிருந்தாலும் எதற்கு சுட்டப்பட்டு இருந்தா, எந்த குலத்தில் நீ வந்து உன்னை இறைவன் வந்து தோற்றுவித்தாலும், ஏன்னா உயிருக்கு ஆண் பெண் அலி என்று வேறுபாடுகள் கிடையாது. எந்த ஜாதிங்கிற முத்திரையும் உயிர்களுக்கு கிடையாது. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா குலத்திலையும் மாறி 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 பல பிறவிகளில் பிறக்கணும். இந்த குலத்தையோ ஜாதியை இழிச்சி பேசினீங்கன்னா அடுத்தது அந்த குலத்தில் நீ வந்து பிறக்க வேண்டியிருக்கும். எச்சரிக்கிறேன், இதெல்லாம் ஜாக்கிரதையாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது இது. எப்படி திருத்தொன்ற தொகையை போய் சுந்தரமூர்த்தி சாமிகள் தான் அருள்னாரு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களான்னா, இந்த மெய்த்து பதிகத்து அடியார்களை வந்து நீ பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் கேட்குறாரு, நான் வந்து என்ன பாடுவேன்? அவர்களை வந்து இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏற்றுக்கிறேன், அதற்கு நான் யார்? பண்ணு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருளி. அவர்களை வந்து போற்றி பரவணும். ஏன்னா இவருக்கு தெரியாது, அவங்க அம்மா அப்பா இசைஞானியார் சடையனாரை தெரியும், நாவரசரை தெரியும், திருஞான சம்பந்த பெருமானை தெரியும், வேறு எந்த அடியார்களையும் அவருக்கு தெரியும்னு தெரியாது. சேரமான் பெருமாள் நாயனாரை தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே அவருக்கு ஒலிக்க அவர் இங்கே வந்து இவரை வந்து பார்க்க அப்போ தான் தெரியும். அப்போ இவர் பாட 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 என்ன பண்ணுறாரு, அந்த வீரத்தால் அந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை இறைவன் வந்து அங்கே அனுப்பிக்கிட்டே இருக்கார், உள்ளே வந்து இறக்கிக்கிட்டே இருக்கார், உணர்வு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவரை வாயை அசைக்க வைத்து இவரை பாட வைக்கிறார். இதுதான் பாட்டு வைத்தால் ஆரொருவர் பாடாதாரே, அது இங்கே நடக்குது. தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை அவர் எடுத்து பாடுன்னு சொன்னார் இல்லையா. தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கு அடியேன்னு எடுத்து கொடுத்தார்ல, அந்த வரியை சொல்றாரு. தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை செம்பொருளால் திருத்தொண்டர் தொகையான திருப்பதியும் உம்பர்பிரான் தானரலும் உணர்வு பெற உலகேத்த எம்பெருமான் பண்தொண்டர் பாடி அவர் எதிர்பணித்தாருங்கிறார்.
தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலையாக தூக்குறாரு இந்த அடியார்களோட பெயரை எல்லாம் அவர்களோட பெருமைகளையும் சேர்த்து. செம்பொருளால் திருத்தொண்டர் தொகையான திருப்பதியும் உம்பர் பிரான் தானருளும் உணர்வு பெற உலகு ஏத்த உலகம் போற்ற எம்பெருமான் வன்தொண்டர் பாடி அவர் எதிர்படிந்தார்னா, அப்போ வந்து இதை யாரு திருத்தொண்டர் தொகையை வந்து அருளியவர் சுந்தரமூர்த்தி சாமிகளா ஆறுள்ளதாக இருக்கக்கூடிய பெருமானா? இதை நான் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த திருத்தொண்டர் தொகையை வகைப்படுத்தி பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் அருள அதையும் இதையும் வந்து இவைகளையும் ஆதாரமாக வைத்து அங்கே தில்லையில பெருமான் உலகலாம் என்று வாக்கு எடுத்து கொடுக்க தில்லை எம்பெருமான அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து தியான பொருளாக வைத்து அவர் உணர்த்த அருளியது தான் திருத்தொண்டர் புராணம் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெருமைகள்லாம் வந்து உள்ள ஒரு நூலுக்கு உள்ள ஆசிரியரோட பெருமையை நான் வந்து விரித்துரைக்கிறதுனா முடியாது. இறைவனோட திருவுருள் எப்படி நான் நடத்துதோ அப்படி சேர்த்துனேன். எல்லோருக்கும் தெரியும் தொண்டை நாடு, தென்னீர் வயர் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்துங்கிறானா. தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என்பது ஒரு பெரிய மொழி. அப்படிப்பட்ட சான்றோர்கள் இதற்கு பெரிய சான்று. அங்கே வேளாளர்கள் 70 பேர் திருவாலங்காட்டில் உயிரை விட்டாங்கல்ல, வாக்கு தவறக்கூடாது, நாம் கொடுத்த வாக்கு தவறக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து இப்போ ஞானசம்பந்த பெருமானை பெருமைப்படுத்தி பேசியிருக்காருன்னா அதை விட நமக்கு சான்றே தேவையில்லை. அப்படிப்பட்ட பெரியோர்கள்லாம் அப்படிலாம் நல்ல ஒழுக்கம்லாம் நம்ம நூலில் தான் படிக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் பெரிய வேதனை. சொன்ன ஆண்டவர் தென்னீர் வயர் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்துன்னு சொல்லி அப்படிப்பட்ட பெரியோர்கள்லாம் வாழ்ந்த அந்த நாடு. அந்த நாடில் என்னன்னா அதுலேயே சிறந்தது குன்றத்தூர் நாடு. அந்த குன்றத்தூர் நாடுன்னு இருக்கிறதுல அந்த குன்றத்தூருங்கிற ஊர் அங்கே வந்து விளங்கி வருகிறது. அவ்வூரில் வேளாண்குடி மரபில் சேக்கிழார்குடி பெருமை பெற்று, வேளாண்குடி மரபிலேயே ஒரு பிரிவு சேக்கிழார்குடி என்பது ஒரு பிரிவு. அவங்க பெருமை பெற்று வாழ்ந்து அந்த குடியினர் வந்து செய்த பெருந்த பயனால இவர் வந்து தோன்றுகிறார், பிறக்கிறார், அவதரிக்கிறார். யாரு? அருண்மொழி தேவர். அவரோட இல்லாமல் அவரோட தம்பியாராகிய பாலராவாயர் என்றும் ஒருவரும் அவர் அங்கே தோன்றுகிறார். அப்படி வந்து என்னன்னா இவரோட பெருமையை வந்து அறிந்து இவரோட அறிவு நுட்பத்திறனை எல்லாம் அறிந்து என்ன பண்ணுறான்னா குலோத்துங்க சோழன் 2ஆம் குலோத்துங்க சோழன் என்று சொல்லுகிறார்கள். பெயர் அனபாய சோழன். இவரை வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மத்திய அமைச்சராக முதலமைச்சராக நியமித்து வைக்கிறார். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த அனபாய சோழனுக்கு வந்து சமண நூலான இந்த சீவக சிந்தாமணி இருக்கு பாருங்க, திருத்தக்கதவர் எழுதுனது. அதில் வந்து அதில் அவருக்கு வந்து ஒரு ஈடுபாடு வந்துடுது. மொத்தம் வந்து ஒரு 3145 பாடல்கள் உள்ளது திருத்தக்கதவர் எழுதுனது. அங்கே சீவகன்கிறது தான் பாட்டுடைய தலைவனாக அந்த மன்னன் வரான். அவன் ஏமாந்த நாட்டு மன்னனாக இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா 7 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான். ஒரு பெண்ணை தன்னோட நண்பனை திருமணம் செய்து வைக்கிறான். இது வந்து மனநூல் என்றே சொல்வார்களாம். மனநூல்னு சொல்லி இந்த அகத்துறையை அக வாழ்க்கையை வந்து மிகவும் ருசிகரமாக சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருந்திருக்கிறது. இதற்கு நச்சினார்க்கணியர் என்ற ஒரு சைவர் உரை வகுத்திருக்கிறார். அந்த நூலோட அந்த கவித்துவ மாண்புக்காக தமிழ் மேலே உள்ள இச்சையால் அதை வந்து உரை செய்திருக்கிறார். எந்தவித பேதமும் இல்லாமல் இது ஒரு சமண இலக்கியம். அதில் வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த அனபாய சோழனுக்கு ரொம்ப ஈடுபாடு வந்துருக்கு. சோழர் மரபில் உள்ளவர்கள் யாருமே புறச்சமயத்தையோ புறச்சமயத்தையோ எதையுமே சார்ந்ததில்லை. அப்படிப்பட்ட உத்தமர்களாக இருந்தவர்கள் சத்திரிய குலத்தவர்கள். சோழர்கள்லாம் என்னன்னா அந்தனர் குலம், சத்திரியர் குலம், சத்திரிய குலம், வைசியர் குலம், சூத்திர குலம் என்று 4 வகை குலங்களாக வகுக்கப்பட்டதில் இவர்கள் வந்து மன்னர்கள்லாம் சத்திரிய குலத்தை சேர்ந்தவர்கள். அதனால தான் அவர்கள் மன்னர்களுக்கு மற்றவர்கள்லாம் குலம் சுட்டிருக்காங்கன்னா மன்னர்களுக்கு சுட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால சத்திரிய குலம் என்று சுட்டப்படவில்லையே ஒழிய அவர்கள்லாம் சத்திரிய குலத்தை வந்து சேர்ந்தவர்கள். அவர்கள் சிவ வழிபாடை தவிர அவர்களுக்கு வந்து தந்தை வந்து சிவபெருமான் தான், தாய் பார்வதி, அவ்வளவுதான் அவங்களோட நிலைப்பாடு. அந்த குலத்திற்கு உள்ள ஒழுக்கமே அதுதான். அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த குலோத்துங்க சோழன் வந்து என்ன பண்ணுறான், அவரை வந்து வரவழைத்து அவரோட மதிநுட்பத்தை அறிந்து அவருக்கு உத்தம சோழ பல்லவன்னு ஒரு பட்டமும் கொடுத்து
அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மந்திரியை கேட்குறாரு. அந்த சேக்கிழார் பெருமானுக்கு என்னென்னா திருநாகேஸ்வரம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. நாளும் நாதன் அமர்கின்ற நாகேஸ்வரம் நண்ணுவார் கோளும் நாளும் தீய வேணும் நன்றாம் குறிக்கொண்மினே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட நாளும் நாதன் அமர்கின்ற, அங்கே இருக்கிற கிரகம் இருக்குது ராகு, அதுக்கு போய் எல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு கிடக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய பெருமான் இருக்காரு பாருங்க, அங்கே யாருமே போக மாட்டாங்கிறான். தெரியல, மக்கள் மேலே வந்து தவறு இல்லை, தவறாக வழி நடத்தப்படுகிறார்கள் அறிந்தவர்கள். இதுதான் நம்மளோட சமயத்தோட இழிநிலை. இன்னைக்கு உள்ள அவ்வளவு தேசிய உலகளாவிய சீர்கேடுக்கெல்லாம் காரணம் இந்த இறைவனோட அருகாமையில் இருந்து எல்லா சமயத்தவரையும் சொல்கிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட சமயத்தவர் சொல்கிறேன், எல்லா சமயத்தவர்களையும் எல்லா சமய பிரிவினர்களும் இறைவனை வந்து பொருளாக வந்து மதிக்காமல் தம் இச்சைப்படி வந்து செயல்பாடுகளை செய்து நீதியிலிருந்து அறத்திலிருந்து வழுவியது. ஆனால் அறத்தை வேதத்தில் உரைச்சிருக்காரு. அறத்திலிருந்து வழுவினா இறைவனோட சொல்ல மீறுறது மாதிரி அந்த பாவங்களை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நாம் அனுபவித்து வருகிறோம். அப்படிப்பட்ட நாளும் நாதன் அமர்கின்ற நாகேஸ்வரன் நண்ணுவார் கோளும் நாளும் தீயவனும் நன்றாம் குறிக்கணும். அவன் ஜாதகப்படி கோளும் நாளும் அவனுக்கு தீமை ஓட்டுறதுன்னா அவன் நாகேஸ்வரத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனோட திருவடியை வந்து பணிந்து விட்டாள். அவனுக்கு தீயவையாக இருந்தாலும் தீமையை வந்து அவைகள் ஊட்ட முடியாது, நன்றாக அவர்கள் ஆசி வழங்கி விட்டு போயிடுவார்கள், ஆசிரியர் நல்ல என்று அப்படிப்பட்ட சிறப்பு. அதற்கு ஒரு ஆத்மார்த்த தலமாக சேக்கிழார் பெருமான் வந்து இருந்து அதுக்கு பெரிய திருப்பணியெல்லாம் செய்கிறாரு. அந்த நடராஜ மண்டபம் எதிர் மண்டபமெல்லாம் அவர் செய்ததாக சொல்வார்கள். சேக்கிழாரோட சிலை அங்கே இருக்கிறது. இதோட வடிப்பாக தான் பிறந்த ஊரிலே தன்னுடைய சொந்த சொத்திலே அங்கே ஒரு திருநாகேஸ்வரம் என்றே பெயரிட்டு குன்றத்தூரிலே ஒரு ஆலயம் அமைத்திருக்கார். நான் போய் வழிபட்டு வந்திருக்கிறேன். அங்கே சென்னை பகுதியில் உள்ளவர்கள் சென்று கண்டிப்பாக வழிபட்டு வாருங்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர். இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த அனபாய சோழன் இந்த சிவக சிந்தாமணியில் வந்து ஈடுபட்டு அதை வந்து நாள்தோறும் படித்து அந்த கவித்துவம் அதில் உள்ள அகப்பொருள் துறையில் உள்ள செய்திகளெல்லாம் கேட்டு மிகவும் இன்புறான். இவர் என்ன நினைக்கிறாரு, என்னடா இவன் வந்து புறப்புற சமயத்தில் உள்ள நூல் பொய் நூல், அது இறைவனை நோக்கி செலுத்தாத நூல்லாம் பொய் நூல் தானே. இது இறைவனை நோக்கி இந்த உயிரை ஏற்றம் தராத எந்த நூல் படித்தாலும் அவைகள் பொய் நூல். இந்த உயிருக்கு பயன்படாத நூல். உடலுக்கு பயன்படும், உலக வாழ்வுக்கு வந்து பயன்படலாம். ஆனால் உயிருக்கு ஒரு அணு அளவு கூட, நூல் அளவு கூட, மயிர் அளவு கூட ஏற்றம் தராத பொய் நூல்கள் அவைகள்லாம். இன்பத்துறையை சார்ந்த நூல், அதுவும் நிலையில்லாத இன்பத்தை விவரிக்கக்கூடிய பொய்மை நூல். இப்படிப்பட்ட ஒரு பொய் நூலை வந்து பாடிக்கொண்டிருக்கிறார், படித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவரிடம் ஒரு முதலமைச்சருங்கிற முறையில் இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பாறு இல்லாமனும் கெடுன்னு சொல்லி அமைச்சனுக்கு உள்ள உரிமைகள் இருக்கு. மன்னன் வந்து வழுவது போல், நீதியிலிருந்து வழுவது போல் தோன்றினால் உடனே வந்து இடித்து சொல்ல வேண்டும். இந்த குறையை சுட்டியே வந்து அச்சம் இல்லாமல் சொல்ல வேண்டும். அவன் தான் அப்படி இல்லாத மன்னன் என்னன்னா அவனுக்கு கெடுக்கிறதுக்கு ஆளே வேண்டாம், தானாக கெட்டுப்படுவாங்கிறது திருக்குறள். அதுதான் நம்மளுடைய குறள், வேத நூல். அப்போ என்ன பண்ணான்னா இது வந்து பொய் நூல், சிற்றின்ப கதைகள் மறுமைக்கும் மலிந்து மக்களை தீய வழியில் புகுத்தும். இந்த சிற்றின்ப கதைகள்லாம் படிச்சிங்கன்னா என்ன ஆயிடும்னா மக்களை தீய வழியில் புகுத்துருவோம். மறுமைக்கு ஆகாது, சிவபெருமானை நோக்கி செலுத்தாது, மறுமையில் இந்த உடலை விட்டவுடனே உயர்ந்த நிலையை நம்ம எழுதி வைக்க மாட்டாது. இந்த நூல்கள்லாம் இம்மைக்கும் ஆகாது, இந்த பிறவிலேயே வந்து இந்த நன்மையும் விளைவிக்காது, பல துன்பங்களை தான் விளைவிக்கும். இம்மைக்கும் மறுமைக்கும் உறுதி வந்து வீடு தருவன சிவக்கதைகளையாம் என்று அந்த மன்னனுக்கு உரைக்கிறார். அப்படி உரைத்தோன்னா அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சிவபெருமானை வந்து போற்றி பரவிய கதைகள்லாம் எனக்கு எடுத்து சொல்லுங்கள். திருத்தொன்ற தொகையை சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளிய திருத்தொன்ற தொகையையும் நம்பியாண்டார் நம்பிகள் வந்து வகுத்து கொடுத்த அந்த திரு அந்தாதி இருக்கு இல்லையா, அது அந்த நூல். அப்புறம் ஞானசமுந்தரை போற்றி பரவியது, திருஞானக்கரசரை போற்றி பரவிய திரு ஏகாதச மாலை, இவைகளையெல்லாம் நல்லா விரித்து சொல்லி அந்த அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் இவர் அறிந்த வரையில் சொல்கிறார். இன்னும் விரித்து அந்த அனபாய சோழனுக்கு சொல்ல அவனுக்கு இயல்பாகவே அவன் வந்து சிவ வழிபாட்டில் வம்சா வழியாக வந்தவன் இல்லையா, முன்னை பிறவியோட தவத்தின் பயனாக அவனுக்கு என்னென்னா மேலும் மேலும் ஈர்ப்பு வந்து விடுகிறது. ஈர்ப்பு வந்தோடனே என்ன செய்கிறான்னா சேக்கிழார் பெருமான்கிட்ட கேட்டுக்கிறான்,
நீங்கள் வந்து இந்த திருத்தொண்டர்களோட பெருமைகளை அவர் தொகையாக சுந்தரமூர்த்தி சாமிகள் வழியாக இறைவன் கொடுத்து விட்டார். அங்கே பொல்லா பிள்ளையார் உணர்த்த வகை நூலாக நம்பியாண்டர் நம்பிகள் செய்து விட்டார். நீங்கள் வந்து தில்லைக்கு போங்க, தில்லைக்கு போய் தில்லை அம்பலவாணரோட அருள் பெற்று இந்த திருத்தொன்ற தொகையில் வந்து தொகுத்து கொடுக்கப்பட்டவையும் வகை செய்து நம்பியாண்டார் நம்பியால் கொடுக்கப்பட்ட இந்த புனித நாயன்மார்கள் வரலாறுகளை விரித்து நீங்கள் ஓத வேண்டும் என்று சேக்கிழார் பெருமானை கேட்டுக்கொள்கிறார். இவர் அதற்கு சம்மதிக்கிறார். ஒரு பெரிய பேர், இதை விட வந்து ஒரு வாழ்வில் என்ன பெரிய பேர் இருக்கிறது என்று. இது ஒரு பெரிய செய்தி தான், இது முடியாத செய்தி. இருந்தாலும் இறையருள் இருந்தால் எல்லாமே ஆகுங்கிற ஞானம் உடையவர் அவர். எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து தில்லைக்கு அனுப்பி வைக்கிறான். தில்லைக்கு வந்து அவர் வழிபட்டு வணங்கி இறைவன் திருமுன்பு நின்று மனமுருகி வேண்டுகிறார், எனக்கு இந்த திருத்தொண்டர் தொகையை விரித்து நான் வந்து சொல்ல வேண்டும், அதற்கு நீங்கள் எனக்கு அருள் புரியணும் இறைவான்னு சொல்லி மனமுருகி மெய்யை உருகி தில்லை வகை அந்த இறைவன்கிட்ட வேண்டி எனக்கு இதற்கு தொடங்குவதற்கு அடி எடுத்து கொடுக்க வேண்டும்னு சொல்லும்போது ஒரு அசரீரியாக வானொலியாக உலகலாம் என்ற ஒரு வார்த்தை எடுத்து, உலகலாம் என்ற சொற்பதங்கள் எடுத்து நட்டப்பெருமானால் கொடுக்கப்படுகிறது. அதிலிருந்து தான் நான் முதல்ல சொன்னேன், உலகெல்லாம் அறிந்து ஓதற்கரியவன். உடனே அந்த சிவபெருமானியை பெருமானியை எடுத்து கொடுத்த பெருமானியை போட்டுக்கிறார் அந்த வார்த்தை. நில உலாவிய நீர்மலி வேணியன், கங்கையை தாங்கியுள்ள சடாமுடைய உடையவர், அழகில் சோதியன், ஜோதி பிழம்பாக இருப்பவர், அந்த 36 தத்துவங்களையெல்லாம் கடந்து எல்லையெல்லாம் கடந்த ஜோதி வடிவாக இருக்கக்கூடியவர். இங்கே வந்து எங்களுக்காக 5 வழியற்ற அம்பலத்தை ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்னு சொல்லி அந்த இறைவனோட திருவடியை வணங்கி அதுக்கப்புறம் அந்த திருத்தொன்று புராணத்தை தொடர்றார். தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல நாளாக ஞானசம்பந்த பெருமான் அவதரித்ததும் ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையம்மை என்னறிய சிவஞானத்தை குழற்றி திருமூலைப்பாலை அளித்தார் பாருங்க. ரெண்டுமே திருவாதிரை நாள், சித்திரை திருவாதிரை நாள். அதே போல் என்ன பண்ணுறாரு, ஒரு சரியான நாளாக, அதுதான் நமக்கு வந்து, ஏன்னா ஞானசம்பந்தர் மேலே அவ்வளவு ஈடுபாடு, எல்லாருக்காலையும் வந்து ஈடுபாடு இருந்தால் கூட அந்த அந்த புராணங்கள் எல்லாம் நம்ம வந்து முழுவதுமாக உள்ளே புகுந்து அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த அவதாரமும் திருமுலைப்பால் உண்ட ஞானத்தை உண்ட அந்த நாளாக தேர்ந்தெடுத்து அங்கே ஆயிரங்கால் மண்டபத்தில் போய் முறையாக அமர்ந்து அங்கே உள்ளவர்கள்லாம் எல்லாரும் ஒத்துழைப்போட அதை வந்து தியான பொருளாக தியானித்து நடராஜ பெருமானோட தூக்கிய திருவடியை தியானித்து அப்படியே வந்து நம்ம இப்போ தொலைக்காட்சியெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா இல்லத்தில், அப்படியே வந்து எந்தெந்த இடத்துல தடங்கள் வருதோ அப்படியே அந்த செய்தியை நுணுகி அப்படியே பார்த்து அப்படியே கவிதை தானாக வருது. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கவிதைகளோட அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிடைத்த அவ்வளவு திருமுறைகளும், அந்த 7 இது இருக்குல்ல, 7 திருமுறைகள் இருக்குல்ல, எல்லாமே அவர் உள்ளத்தில் பதிஞ்சிருக்கு. எல்லாமே முழுமையாக அவர் உள்ளத்தில் பதிஞ்சு அவரோட தொடர்களை எல்லாம் நீங்கள் வந்து ஊன்றி கவனித்தா பார்த்தா அவைகளையே நிறைய பயன்படுத்தியிருப்பார். அந்த மூவர் அருளிய தேவாரங்களில் உள்ள தொடர்களையே நிறைய தன்னுடைய பாடல்கள்லாம் இதெல்லாம் அனுபவித்து பார்த்தால்தான் அதோட பெருமைகள்லாம் தெரியும். அப்படிப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நுணுகி பார்த்தீங்கன்னா இது மனித ஆற்றலோட எல்லைக்கு தாண்டி வரையப்பட்டவைகள், எழுதப்பட்டவைகள். இந்த வரலாறு இதெல்லாம் வரலாறு. புராணம்னா கட்டுக்கதைன்னு நினைக்காத, புராணம்னா பழமையான வரலாறு என்று பொருள், மிகவும் பழமையான வரலாறு என்பது தான் புராணம் என்று பொருள். அப்படி இந்த மெய்ப்பதிகத்தில் வந்து தொகுக்கப்பட்ட அவ்வளவு அடியார்களோட பெருமைகள் எல்லாம் தொகுத்து இந்த நூலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குறாரு. இடையில என்ன பண்ணுறான் அனபாயச்சோரன், சேக்கிடார் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், எந்த அளவுக்கு நூல் வளர்ந்திருக்கிறது என்று ஆட்கள் மூலம் அனுப்பியும் ஒற்றர்கள் மூலமாக எப்படி செம்மையாக நடக்கிறதா என்று, ஒரு அரசனுக்கு அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அப்படிலாம் பார்த்து ஏதாவது அவருக்கு தேவையாக இருக்கா, தேவை குறைபாடெல்லாம் இருக்கான்னு பார்த்துவாங்கன்னு சொல்லி கேட்டு பண்ணும்பொழுது
கிட்டத்தட்ட ஒரு 11 மாதத்தில் வந்து இது நிறைவு பெற்று விடுகிறது. அப்புறம் செய்தியை போய் அங்கே சொல்கிறாங்க. சொல்லணும்னா வந்து சொன்னவனுக்கெல்லாம் சேக்கிழார் வந்து இந்த திருத்தொண்டர் புராணத்தை நிறைவு செய்து விட்டார் என்று வந்து சொன்னான் பாருங்க. அவனுக்கெல்லாம் முத்து மாலைகள் அது இதுன்னு சில செல்வங்களை எல்லாம் வாரி வழங்கி அளவில்லாத மகிழ்ச்சி எய்தி தன்னோட சேனை பரிவாரங்களோட தில்லையை நோக்கி பயணிக்கிறான். தில்லையை நோக்கி பயணித்து தில்லையோட எல்லையை அடைந்து தில்லைக்குள்ள வரான். அப்போ சேக்கிழார் பெருமான நட்ட பெருமானை வணங்கிட்டு சேக்கிழார் பெருமானை சிந்திச்சோன்னா வந்து அடி வணங்குறானான். சேக்கிழார் பெருமானை வந்து பாருங்க, ஒரு மன்னன், அவர் ஒரு ஆச்சாரியாராக, அது வரையிலும் அமைச்சராக இருந்தவர் ஆச்சாரியாராகங்க. இவர் அவரோட திருக்கோலம் அப்படி இருக்கு, முழுமையாக நீரடிந்து மேலே அணிலாம் இல்லாமல் ருத்ராக்கம்லாம் அணிந்து அவரோட திருக்கோலமே வணங்கத்தக்கதாக இருக்கு. இவனை வந்து அடி வணங்குறான். அடி வணங்கி அதுக்கப்புறம் நீங்கள் இது அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 4000 சுற்ற பாட்டு இருக்கு இல்லையா, இவைகளெல்லாம் அரங்கேற்றம் பண்ணால் வந்து 1 ஆண்டுகள் ஆகிடுங்கிறதால அந்த என்ன பண்ணுறாரு, இந்த அரங்கேற்றத்தை அந்த சித்திரை திருவாதிரையில் தொடங்குறாரு. சித்திரை திருவாதிரை அன்றைக்கு தொடங்கி அமைச்சர்கள் அரசன் அங்கேயே தங்கிடுறான். அங்கேயே தங்கி எல்லாருக்கும் அமைச்சர்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி மற்ற தில்லைவாழ் அந்தணர்களுக்காக இருக்கட்டும், அங்கே இருந்து வரக்கூடிய மக்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆண்டு முழுவதும் உணவளிப்பதற்கு தங்குவதற்கு எல்லா இட வசதிகளையும் அரசன் ஏற்படுத்தி கொடுத்துடுறான், யார் விரும்பி கேட்குறாங்க. அப்போ நாள்தோறும் என்ன பண்ணுறாரு, ஒரு திருத்தொண்டர் புராணத்தை நட்டப்பெருமானோட திருவடியை வணங்கி ஓதி வரும்போது கேட்டு 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 வந்து எண்ணில்லாத மகிழ்ச்சி அடைகிறார்கள். எல்லாம் வந்து கற்ற ஞானிகள், பல்வேறு படிநிலையில் உள்ளவர்கள். மன்னனாக வந்து சாதாரண ஆளெல்லாம் அந்த காலத்தில் மன்னனாக இருக்க மாட்டான். அவனுக்கு வேத ஒழுக்கம் முழுமையாக வந்து உரைக்கப்படும். ஒரு தக்க ஆசிரியரை கொண்டு வேத ஆகம ஒழுக்கங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும். அறநூல்களில் நீதி நூல்களில் உள்ள அவ்வளவு செய்திகளும் அவனுக்கு வந்து அவனுடைய உள்ளத்தில் வந்து புகுத்தப்படும். அதோட தமிழும் சரி ஆரியமும் சரி எல்லாமே கற்பிக்கப்படுவார்கள். சோழர்களை பொறுத்தவரையிலும் எல்லாமே கற்பிக்கப்படுவார்கள். தமிழில் வந்து அவ்வளவு நுண்ணறிவு மிக்கவனாக இருப்பான். ஏன்னா தமிழை நம்ம அதிகமாக எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் அந்த நூலில். தமிழில் ஒரு நூல் யாக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கிறதுனா அதை நீ முழுமையாக அனுபவிக்கணும்னா உனக்கு தமிழ் தெரியணுமா இல்லையா? நீங்கள் என்ன ஒரு பாட்டு என்ன தெரியாமல் வச்சுக்கிறோம், தாய்மொழியே தெரியாது. ஆனால் நம்ம தமிழ்நாடு எல்லையில் பிறந்ததற்காக மட்டுமே ஒரே காரணத்துக்காக தன்னை தமிழ் என்று சொல்லிக் கொள்வது அவமானம். நீங்கள் 100% கற்றுக்கொள்ள வேண்டாம். படிப்பதற்கும் தடங்களின்றி படிப்பதற்கும் எழுதுவதற்கும் பிழையின்றி ஓரளவு ஒரு 2% 3% பிழை இருந்தால் அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. அது காலப்போக்கில் வந்து மாறும். அந்த அளவுக்காவது நம்ம ஆற்றலை வகுத்துக்காம தமிழை வந்து தெய்வமொழி, சிவமொழி, சிவமும் அம்பிகையும் ஓசையும் ஒளியும் போல அங்கே அதில் வந்து நிறைந்திருக்கிறார்கள், ஊடுருவி இருக்கிறார்கள். ஒவ்வொரு எழுத்துலையும் ஒவ்வொரு சொற்பதத்திலையுங்கிற ஒரு அறிவு இருந்தால் அவன் வந்து தமிழை வந்து நாடுவான். நான் தமிழ்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறது என்னோட தமிழ் மொழி உயர்ந்த மொழின்னா, ஆனால் இவனுக்கு தமிழ் தெரியாது. எவ்வளவு பெரிய ஒரு அவலமான ஒரு நாட்டில் ஏன்டா இந்த காலகட்டத்தில் நம்ம வாழறோம்? இதே போல் பெரியோர்கள் இருந்த காலகட்டத்திலெல்லாம் நம்ம வந்து பிறந்திருந்திருக்க கூடாதா? அப்போ இப்படிலாம் ஒரு இழிவான ஒரு சூழல் இருக்குன்னு நம்ம சிந்தித்து வெட்கப்பட வேண்டிய இருக்கு. நாட்டம் வரணும். உங்களுக்கு நாட்டம் வந்தால் எல்லாமே இறைவனும். அப்படி வந்து என்னன்னாங்க, அப்படியே அவர் உரைக்க 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 ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு சொற்பதத்தையும் ஒவ்வொரு வரியையும் அப்படியே ஒவ்வொரு பாடலையும் அப்படியே மெய் மறந்து அந்த பெருமைகளெல்லாம் கேட்டு இப்படியாக என்ன ஆயிடுது, ஓராண்டு நிறைவில் அதே சித்திரை திருவாதிரை அன்றைக்கு அந்த திருத்தொண்டர் புராணம், சேக்கிழார் திருத்தொண்டர் புராணங்கிறாரு. அது பெருசாக இருக்கிறதால பெரிய புராணம்னு சொல்லி உலக வழக்கில் சொல்கிறாங்க. அவரே வந்து திருத்தொண்டர் புராணம்னு தான் வந்து அது அருமையாக சொல்லியிருக்காரு. சொல்லி அதை என்ன முன்னாடியே சொல்லிடுறாரு, பாயிரத்திலேயே அதை வந்து சொல்லும் பொழுது மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகில்
விளங்கி வெல்கவேன்னு சொல்றாரு. இப்ப கேட்டாங்க இல்லையா இந்த அடியார்கள்லாம், மதிவளர் சடைமுடி மன்றுள்ளாரை முன் துதி செய்யும் நாயன்மார், அவரை துதி செய்யக்கூடிய நாயன்மார்களை பற்றிய பொதி பொது சொல்மலர் தூய சொல்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை. புனிதர் பேரவையா இதை நீங்க கேட்குறீங்கல்ல, இதெல்லாம் நம்ம புனிதர் பேரவையில் உறுப்பினர்கள். விதிமுறை நாளும் விளங்கி வெல்கன்னு சொல்லிட்டு இந்த என்ன சொல்றாருன்னா, இந்த நூலால என்ன பயன், இதற்கு ஒரு பெயரையும் சொல்றாரு. ஒரு ஆசிரியர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய பெயரை சொல்றாரு. ஏன்னா சேக்கிழார் பெருமானோட இல்வாழ்க்கையெல்லாம் பற்றி சொல்றதோட அவரால் செய்யப்பட்ட படைப்பை வந்து போற்றுவது தான் சேக்கிழார் பெருமானை வந்து போற்றுவது. அவர் படைப்பை போற்றுவது என்னன்னா அந்த பெருமானை போற்றுவது. அந்த பெருமானை போற்றுவது எப்படின்னா அதில் உள்ள அடியார்களை போற்றுவது, பெருமானோட அருள் இருக்கக்கூடியது. அப்போ இந்த சேக்கிழார் பெருமானுக்கு உண்மையான குரு பூஜை எழுஞான பூஜைன்னா நம்ம இது செய்கிறோம். அதுதான் வெறும் ஆர்ப்பாட்டம்லாம் செய்து கொண்டு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து அது வேற வகை, அது வந்து தொடக்க நிலையில் உள்ள வகை. இப்போ நாம் வந்து பார்க்கறது வந்து எழில்ஞான பூஜை என்று சொல்லப்படுது. அது என்ன சொல்றது, இங்கு இதான் நாமன் கூறி நான் இப்போ வந்து தொகுத்து அளித்து விட்டேன். இன்னைக்கு சித்திரை திருவாதிரை நிறைவில் நான் வந்து மன்னரை முன்னாக வைத்து தில்லைவாழந்தன சாட்சியாக அவ்வளவு கற்ற நல்லோர்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த அவையில் புனிதர் பேரவையில் இந்த நூலை உரைச்சிருக்கிறேன். இந்த இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்றாரு. இங்கு இதன் நாமம் கூறின், இதனுடைய பெயரை வந்து சொல்லணும்னா, இவ்வுலகத்து முன்னால் தங்குகள் இரண்டில் மாக்கள் சிந்தைகள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை இணையனை புற இருள் போக்குகின்ற செங்கதிரோன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உடலில் இருக்கக்கூடிய மாக்களாக இருக்கக்கூடிய அறியாமையாக இருக்கக்கூடிய மக்களோட அறிவில் ஏற்பட்ட இருள் இருக்கு இல்லையா, ஆக இறைவனுக்கும் உயிருக்கும் இடைப்பட்டு ஒரு இருள் நிற்குது இல்லையா. எப்படி இந்த செங்கதிரவன் வந்து தோன்றி உலக இருள்களை எல்லாம் நீக்குகிறானோ அப்படி யாரு வந்து இந்த திருத்தொண்ட புராணத்தை வந்து முற்றிலுமாக படிக்கிறார்களோ அவர்களுடைய உயிரறிவில ஏற்பட்டு இருக்கக்கூடிய கொடிய குற்றமாகிய ஆணவ மலம் என்ற மாசு அந்த இருள் முற்றிலுமாக நீங்க பெறும் என்று சொல்லி இதற்கு திருத்தொண்டர் புராணம் என்று அவர் பெயரிடுகிறார். இதை நிறைவு செய்தவுடன் அப்புறம் நட்டப்பெருமானுடைய திருப்பாதத்தில் வந்து நூலை வைத்து எல்லோரும் வணங்கி ஆசையெல்லாம் பெற்று அரசன் என்ன பண்ணுறான், அந்த நூலை ஊர்வலம் கொண்டு போகணுன்ட்டு அவரை வணங்குறான், திரும்ப விழுந்து வணங்குறான். வணங்கி சேக்கிழார் பெருமானை அந்த நூலை வந்து ஏற்றி சேக்கிழார் பெருமானை ஏற்றி அந்த யானையின் மீது ஏற்றி இவன் வந்து என்ன பண்றான், அனபாய சோழன் அவரோட பின்னால் அமர்ந்து கொண்டு இரு கைகளிலேயே இரு கவரிகள் கொடுங்கடான்னு சொல்லி அவருக்கு வீசி இந்த தில்லை மாநகரில் வலம் வராருன்னா, இப்போ இதுக்கு என்னத்தை நம்ம வந்து சொல்லுவது, எப்படி அடியார் போட்டுறதுல ஒரு மன்னன், நான் ஒரு மன்னன், இந்த சோழ நாட்டுக்கே மன்னன், இந்த சோழ நாட்டில் உள்ள அத்தனை உயிர்களும் அத்தனை மனிதர்களும் எனக்கு அடிமை என்ற அந்த ஒரு ஏற்ற நிலையில் உள்ள ஒரு மன்னன் அடியாருக்கு அடியானாகி அங்கே சேக்கிழார் பெருமானுக்கு அடியாராகி சேக்கிழார் பெருமானை ஆணை மேல் ஏற்றி அமர்வித்து அவர் பின்னால் உட்கார்ந்து கொண்டு கவரி வீசுகிறான்னா, அங்கே சொன்னார் பாருங்க சுந்தரமூர்த்தி சாமிகள் தில்லைவேழ் அந்தந்தம் அடியாருக்கு அடியன்னு எடுத்து அடியாருக்கு அடியன்னு அனைத்து நாயன்மார்களையும் தொகுத்து சொன்னார் பாருங்க. அதை வந்து செயலாக்கம் பண்ணி இதெல்லாம் நீங்கள் உரை நூலெல்லாம் பார்க்க முடியாது, வேற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் இறைவன் நமக்கு உணர்த்துறது. அப்படி வந்து என்னன்னா செயலாக்கம் பண்ணி காமிக்கிறாங்க. சேக்கிழார் பெருமானுக்கு கவரி வீசி ஒரு மாமன்னன் எவ்வளோ ஒரு பெரிய, அங்கே என்ன ஜாதி குலத்தை பார்த்தானா தன்னை விட வந்து கீழ் பதவியில் உள்ள ஒன்று பார்த்தானா, அடியாருன்னு சொன்னான்னா சமம், நம்ம தலைக்கு மேலே வைத்து கொண்டாடணும். மெய்யடியார்கள்னா தலைக்கு மேலே வந்து வைத்து கொண்டாடணும். பொய்யடியார்கள்னா நச்சு பாம்பை கண்டது போல விலகி விட வேண்டும். இதையும் வந்து நாம் அந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஊர்வலமாக கொண்டு வந்து அவரை வணங்கி இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணா, அங்கே தில்லை நட்டப்பெருமான பிரியக்கூடிய மனத நிலையில் இல்லை. அவர் முதல்ல அமைச்சர் வந்து உலகிலை வந்து நடத்தக்கூடிய ஆன்மீக என்ன அடிப்படை சூழலோடைய உலகியலை நடத்தக்கூடியவராக இருந்தார். இப்போ உலகியல் மேலே வந்து பற்று முற்றிலுமாக அவருக்கற்று, ஏன்னா இந்த நூலை யாத்தவர் இல்லையா, உலகோருக்கு உலகியல் புற உலகத்திலையும் இந்த பொய் மயக்க நெறியிலையும் புறப்புற சமய மயக்க நெறியிலையும் வந்து முற்றிலுமாக
பற்றை வந்து அற்று முற்றிலுமாக இறைவன் மேல் வந்து அந்த பற்றை திருப்பி வைக்கக்கூடிய நிலையை வந்து நமக்கு உபதேசித்த அந்த சேக்கிழார் பெருமான் என்ன பண்றாரு, அந்த நிலையை எய்து விடுகிறார். சாக்கிரா அதீத நிலை என்று சொல்கிறார் இல்லையா? அந்த அளவுக்கு புற உலக புறந்தள்ளி சிவபெருமானோட திருவடியே வந்து சிந்திக்கும் பொழுது அவரை அங்கேயே வந்து மன்னன் என்ன பண்றான், அவர் தங்கி இருக்க ஏற்பாடுகள்லாம் செய்து அந்த தில்லைவாழ் அந்தனருக்கெல்லாம் தக்க நிபந்தங்களை எல்லாம் பூஜைகள்லாம் முறையாக விழாக்கெல்லாம் நடக்க ஏற்பாடு செய்துவிட்டு இவருடைய சகோதரர் பாலராவாயர் வந்து குன்றத்தூர் இருக்காரு, அவரை அழைத்து வரை செய்கிறான். அவரை அழைத்து வந்து நீங்கள் அமைச்சு பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் சகோதரருக்கு பதிலாகும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என்னால் உங்களுக்கு தஞ்சாவூருக்கு வர முடியாது, நான் அங்கேயே இருக்கேன், குன்றத்தூர்ல இருந்து அந்த பகுதியில் உள்ள இந்த பணிகளை எல்லாம் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் அங்கே பெரிய தொண்டை நாட்டில் ஒரு பஞ்சம் வந்தப்ப முன்னிருந்து நிவாரணங்களை எல்லாம் அவர் செய்தார்னு சொல்லி வரலாறுகள்லாம் உள்ளது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இவர் வந்து ஒட்டக்கூத்தரோட சமகாலம்பாங்க சேக்கிழார. கம்பர் வந்து இவருக்கு பின்னால் பிறந்தவர். ஏன்னா ஒட்டக்கூத்தருக்கு வயதான காலத்தில் அவர் கம்பர் வந்து பிறந்து தோன்றி இருந்திருக்கலாம். இவருக்கு பிற்காலத்தில் தோன்றியவர் இவர். சேக்கிழாருக்கு அடுத்த தலைமுறை என்று வைத்துக் கொள்வோமே, அப்படி சொல்லப்படுகிறாரு. ரெண்டாவது குலோத்துங்கன்னு பேர். குலோத்துங்கன்னா ராஜவம்சத்தில் ஒரு மகன் இல்லைன்னா, ஆண் மகன் இல்லைன்னா பெண் கொடுத்த இருக்கு இல்லையா, ஒரு வேறு மன்னனுக்கு வந்து பெண் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் தோன்றிய ஒரு அரசனை கொண்டு வந்து குலத்தை வளர்ப்பவன்னு அர்த்தமா குலோத்துங்கன்னா. எங்கள் ஆசிரியர் புலவர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களோட கலந்தப்ப அந்த கருத்தை சொன்னார். எவ்வளவுதான் படித்தாலும் தினம் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கிறது. குலோத்துங்கன்னு சொன்னால் அந்த குலத்தை வளர்ப்பவன்னு பேர். அதனால தான் முதலாம் குலோத்துங்கன், ரெண்டாம் குலோத்துங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேர் வந்தது. அனபாய சோழன்னு சொல்லி அந்த அனபாய சோழனையும் பல இடங்களில் சேக்கிழார் பெருமான், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தெய்வ நூலை, அடியார்களை போற்றக்கூடிய நூலை, சிவத்தை நோக்கி எளிதாக செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நூலை செந்தமிழில் வந்து செய்ய தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான அந்த அரசன். அப்படிங்கும்பொழுது அவனையும் வந்து வைத்து பல இடங்களில் போயிட்டுருக்காரு. ஏன்னா அங்கே செம்பொன் வேய்ந்தவன் இல்லையா, செம்பொன் வேய்ந்த குலத்து வழி வந்தவன் இல்லையா தில்லையில், அப்படிப்பட்ட மன்னனையும் வைத்து போற்றுகிறார் என்று கூறி இவருடைய வரலாறை வந்து நுணுகி அறிவதோட இவருக்கு வந்து குரு பூஜைனா முறையாக செய்ய வேண்டும் என்ற நான் தொடர்ந்து உரையாற்றி வருகிறேன். கிட்டத்தட்ட 42 நாயன்மார்களோட வரலாறுகளை ஒவ்வொரு பாடலுக்கு பாடலாக நான் வந்து எழுதி வெளியிட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 2500 கட்டுரைகள் கடந்த 4 ஆண்டுகளாக முகநூலாக இருக்கட்டும், அந்த கட்புலன், டெலிகிராம் என்று சொல்கிறார்கள், இவைகள் வழியாக பதிவிட்டிருந்தேன். அது வந்து இது சொல்லுவாங்கல்ல, கட்டிவிட்டோம் அப்படின்னு, இது கொள்வார் இல்லை கட்டிவிட்டோம்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, வள்ளலார் சொல்லி அப்படின்னு சொல்லி. அதுபோல் அதெல்லாம் படிக்கிறாங்களா படிக்கலையா, பயன் விட்டுறாங்களான்னு பெரும் அளவில் விட்டுறதா தெரியல. அதனால் இன்னும் படிக்கலாம் இவர்களுக்கெல்லாம் நேரம் இல்லை போட்டுருக்கு. நெடுந்தொடராக சின்னதாக எழுதுனா 15 வரியில் படிக்கிறாங்க. வேறு எவனா பற்றியாவது அக்கப்போர் எழுதுனா அவன் கெட்டு போயிட்டான், இவன் கெட்டு போயிட்டான், அவன் அவளோட போயிட்டான், சினிமா துறை இந்த விஷயங்களில் வந்து இருக்கக்கூடிய நாட்டத்தில் 10% கூட மக்களுக்கு நாட்டம் இல்லை. முதல்ல சிவ வழிபாட்டிற்கு வந்தவர்கள், சிவ வழிபாட்டு குலத்தில் வந்தவர்கள், புதிதாக சிவ வழிபாட்டிற்கு வந்திருக்கிறவர்கள்லாம் இந்த புறம் தள்ளுங்க, அவைகளெல்லாம் புறந்தள்ளுங்க. சிவபெருமானுக்கு ஆளாக வேண்டும் என்றால் இங்கே திருநீறு ருத்ராக்கத்தை போட்டுட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாவது இறைவனோட பெருமைகளை வந்து முற்றிலுமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடியார்களோட பெருமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நேரம் ஒதுக்க வேண்டும். அங்கேருந்து வருது 5 நிமிஷம் கேட்கறது, அப்புறம் அடுத்ததுக்கு போயிடுறது. இப்படிலாம் இருந்து எந்த ஒரு வளர்ச்சியும் கிடைக்காது என்பதை சொல்லி இந்த சேக்கிழாரோட பெரிய புராணத்தை வந்து நுணுகி ஆராய்ந்து கற்று நான் தொடர்ந்து உரையாற்றி வருகிறேன். தொடர்ந்து எளிமையாக பாடலுக்கு பாடல் நான் விளக்கம் சொல்லி தான் அப்படி உரையாற்றுவேன். இந்த இப்போ கூட இவரோட புராணத்தை அப்படி தான் சொல்லியிருக்கேன். கடற்சிங்க நாயனார் புராணத்தை பல நாயன்மார்களோட வரலாறுலாம் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 132 பதிவுகள் இதுவரை 3 மாதத்திலே 100 நாட்களில் 130 பதிவுக்கு மேல் போட்டிருக்கிறேன். நீங்கள் இது சப்ஸ்கிரைப்னு சொல்லி, ஏன்னா இந்த முகநூல்காரெல்லாம் மறைக்கிறான், நிறைய வெளியில் போக விடாத அளவுக்கு மறைக்கிறான். ரொம்ப தவறுகள்லாம் அவர்கள் செய்கிறார்கள். என்ன காரணத்தால் சொல்ல மாட்டேங்கிறான், நீங்கள் இந்த தவறு செய்திருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் இப்படி செய்யாதீர்கள்னு எதுவுமே சொல்லாமல்
உங்கள் இதை வந்து தடை பண்ணப்பட்டிருக்கிறது, குறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு எல்லாருக்கும் போய் சேர மாட்டேங்க. அதுக்கு முன்னாடி நான் நாயன்மார்கள் வரலாறுகளை வந்து போட்டேன்னா 60 பேர் 70 பேர் அதை வந்து ஷேர் பண்ணணுன்னு பகிர்வார்கள். இப்போ வந்து அதை பார்க்குறார்களா, போய் சேர்கிறதான்னு தெரியல. நான் முகநூல், அந்த கட்புலம், அந்த இது இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, இவைகள்லாம் தான் நான் வெளியில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா நான் போடுறது போய் சேரலைன்னா நான் 2.5 மணி நேரம் ஒரு பதிவை நான் வந்து எல்லாத்துக்கும் சேர்க்கறதுக்கு 2.5 மணி நேரம் நான் செயல்பட வேண்டியிருக்கு. அதனால் கூடிய வரையெல்லாம் என்னுடைய படைப்புகளை வந்து விரும்பக்கூடியவர்கள், தொடர வேண்டும் என்று இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் எளிதாக என்று விரும்பக்கூடியவர்கள் இந்த இதில் சப்ஸ்கிரைப்னு சொல்கிறாங்க, அதாவது சந்தாதாரர்களாக வேண்டும் என்று முழுவதுமாக பயன்கொள்ள வேண்டுமாறு கேட்டு, இதுவரை தொடர்ந்து கேட்ட எல்லோருக்கும் எல்லா சிவநலங்களும் எய்தப்பெற வேண்டும் என்று இறைவனை இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம.